ஹே காய்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயும் போகிறது இல்லை. ஸோ ஞாயிற்றுக்கிழமை, அதனால் வீட்டிலே தான் இருக்க போகிறோம். இனிமேல் காலையில் எழுந்துச்சு வேலைன்னு அர்ஜென்ட்டாக ஓடுறப்ப ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும். ஏந்திரிக்கிறதே 10-11 மணி ஆகிடும். தூங்கி எழுந்திரிக்கிறது ஒரு 8-9 ஆகிடும். ஆனால் பெட்டில் அப்படியே படுத்துக்கிட்டு அப்படியே ஃபோனை பார்த்துக்கிட்டு எழுந்திரிக்கிறது 10-11 ஆகிடும். இப்போல்லாம் சென்னையில் அடிக்கடி வேற கரண்ட் நிற்கிது. இதுவே எனக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. ஏன்னா வெயில் காலத்தில் கரண்ட் நின்னா எரியுதுடி மாலா அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ காலையில் எழுந்துச்சு நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு, நம்மளுக்கு கொஞ்சம் ஆன்லைன் ஒர்க் இருந்தது, அதை முடிச்சுட்டு இப்போ அடுத்து இன்னும் காலைல சாப்பாடு சாப்பிடணும். மணி பார்த்தீங்கன்னா இப்போ மணி 11:30 ஆக போகுது. ஸோ காலையில் இருக்கும் மதியானத்துக்கும் சேர்த்து மிட் டைம் ஆகிட்டதுனால ஸோ இப்போ வந்து லஞ்சே சாப்பிட்லாம். அந்த மாதிரியான லஞ்சை வந்து செஞ்சுட்டாங்க. போய் சாப்பிடுவோம் வாங்க. நீங்களும் நேரம் வீட்டில் அப்படி ஜாலியாக நியூஸ்லாம் இன்னைக்கு வீட்டில் ஏதோ படைக்கணும்னாங்க. ஆனால் எங்களுக்கு கண்டிப்பாக பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை. சார் அட்லீஸ்ட் நான்வெஜ் செய்யலினாலும் வெஜ்ஜாச்சும் செஞ்சுருங்கன்னு சொல்லியாச்சு. அதனாலே மை ஃபேவரட் சிக்கன் இல்லைனாலும் நான் இதை வச்சு சர்வை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த மீன் மேக்கர் எனக்கு ஃபேவரெட்டு. ஸோ இந்த மீன் மேக்கரை போட்டு பிரிஞ்சு செஞ்சுட்டாங்க. ஆனால் எனக்கு இதுவுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இது என்னோட செகண்ட் ஆப்ஷன் தான். ஆனால் இருந்தாலும் செம சூப்பராக இருக்கும். சூரியகாமெடியில் வர மாதிரி சாம்பார் சோறு போடாமல் லைட்டாக பிரிஞ்சாச்சு போட்டாங்களே, அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு அன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமைனாலே சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா தூங்குவோன்னு ஒரு ஆசை. ஸோ தூங்கலான்னு போனால் கரண்ட் கட்டு. சரி, அடுத்து ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, தம்பி வேறு ஏதோ படிச்சுக்கிட்டே இருந்தான். சரி, நமக்கு அது ஒத்து வராதுன்னு சொல்லி நம்ம ஓரமாக வீடியோ எடுத்துக்கிட்டு சரி மாடிக்கு போயிடலான்னு நினச்சேன். சரி மாடிக்கு போனால் கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும்னு நினச்சேன். சரி வாங்க மாடிக்கு போகலாம் அப்படின்னு போனால் அங்கே வர வியூ செம்மையாக இருந்துச்சு. கரண்ட் போச்சுனாலே இந்த மாதிரி நாங்கள் மாடிக்கு வந்துடுவோம். உட்காந்து ஜாலியாக விளையாடும். வெறும் கூலி ரக்காய் சும்மா போட்டு விளையாடலாம் பறந்து. ஃபைனலாக மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே கரண்ட் வரும். இப்போ கரண்ட் வராதனால என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, எல்லோரும் மாடிக்க வந்துட்டோம். கிட்டத்தட்ட நிறைய பேர் வீட்டில் மாடிக்க தான் இருக்காங்க. ஃபோனில் சார்ஜும் இருக்காது, ஒய்ஃபை இருக்காது யார் வீட்லையும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து மாடிக்கு வந்துட்டோம். ஸோ மாடியில் தான் இனிமேட் கலக்க போகும். இருக்கிறதே செம்ம பெரிய மொட்டை மாடலாம் இல்லை, ஆக்சுவலாக ஓரளவுக்கு மொட்டை மாடியில் இருக்கும். ஸோ மெயின் ரோட்லேருந்து இந்த இடம் கொஞ்சம் பக்கம்ன்றதுனால நம்மளுக்கு இங்கேருந்து எல்லாமே தெரியுது. ஸோ ஈவினிங் டைமில் ஆனால் கரண்ட் இல்லாத நம்ம மாடி கொண்டு உட்காந்துருக்கோம். நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது. ஆக்சுவலாக சன் செட் ஆகிற டைமு ஆயிடுச்சு. சன்னு செட்டு மணி 6 மேலே ஆயிடுச்சு. ஸோ அதுதான் நல்லா இருக்குது. பயங்கரமாக கரண்ட் இல்லை, அதனால் நெட்டும் பார்க்க முடியல. எல்லோரும் நிறைய பேர் மாடிக்கு வந்துட்டாங்க. ஸோ ஒய்ஃபை இல்லை. ஸோ போர் அடிக்கிறதுனால மாடிக்கு வந்துட்டோம். என் ஃபோனு சார்ஜ் கிட்டத்தட்ட 5% தான் இருக்குது. சரி அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணிடலாமேன்னு சொல்லி போர் அடிக்கணும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஆனால் நல்லா இருக்குது.